செங்கோட்டையனை நிலைத்து மிகவும் வருத்தப்படுகிறேன். எப்படி இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார் என்றே தோன்றுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி விவகாரங்கள் பாஜக தலைமை எப்போதும் தலையிடுவதில்லை. இங்கு கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமிதான். அவருடைய தலைமையில்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அதனால் செங்கோட்டையன் சொல்வது எந்த விதத்தில் சரியானது என தெரியவில்லை. ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே எங்களோடு கூட்டணியில் இருந்தது உண்மை. இப்போது அவர் மீண்டும் வருவது குறித்து காலம்தான் பதில் சொல்லும். கடந்த காலங்களில் தொடர் தோல்விகளை திமுக சந்தித்திருக்கிறது. இன்று ஆளும் கட்சியாக இருப்பதால் நாங்கள் தொடர் தோல்விகளை சந்திப்பதாக ஒரு பொய் பிரச்சாரத்தை முதல்வர் செய்கிறார். 17 முறை அவர்கள் தோற்றுள்ளார்கள். எங்கள் கூட்டணிக்கு ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமேலும் வருவார்கள் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மதுரையில் பேட்டி. அண்ணன் செங்கோட்டையனை எனக்கு 30 வருஷத்துக்கு மேலாக தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் அமைச்சராக இருந்தபோதும் தெரியும், அமைச்சருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுபோல் கன்னியாகுமரியில் ஒரு மாத காலம் நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம். 1998ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கெடுத்து கொண்டோம். முழுவதுமாக நான் உணர்ந்தவன். அவரை நினைத்து உண்மையிலே நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லி எந்த விஷயத்திலும் இங்கே தலையிடுறதில்லை. இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் இருக்கிறார். அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இங்கே வச்சு தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பு அண்ணன் டிடிவி அவர்கள் இங்கே வச்சு தான் டெல்லியில் போய் பேசி முடிக்கிறாங்க. இங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்காங்க, ஒன்றா இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதில் கூட ஒன்றாக இணைந்து அங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்குறாங்க. ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியவில்லை. சார், இப்போ ஓபிஎஸ் பேசுறீங்களா இல்லையா சார்? அவரை கூப்பிடுறீங்களா இல்லையா? ஏன்னா அவர் மட்டும்தான் இப்ப தனியா இருக்கிறாரு. கூட்டணிக்கு யாரும் அழைக்கலன்னு அதாவது என்னன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி நான் எந்த கருத்தும் ஏன் சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கட்சியில் இருந்தாங்க, அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேசுவது என்பது சரியாக இருக்கு. அவர்கள் கூட்டணி இருந்தது உண்மை.